காலையில் 4 o'clockே எழுந்திரிச்சிட்டேங்க. ஏன்னா 4:30க்கு எழுந்திரிச்சா கூட கொஞ்சம் லேட் ஆயிரும். 4 o'clock எழுந்திரிச்சா சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு நேரத்துலேயே எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சு விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. புதன்கிழமைன்னு கட்டி பச்சை பயிறு தாங்க ஊற வச்சுருந்தேன். இங்கே ஒலை கொதிச்சோன்னா அரிசியும் சேர்த்தாச்சுங்க. பச்சை பயிறு எப்போவுமே ஊற வச்சு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துடும். பச்சை பயிறு மட்டும் இல்லை, துவரம்பருப்பு எதுவுமே ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் பாட்டியெல்லாம் எப்போயும் ஊற வச்சு தான் சேர்ப்பாங்க. இப்போ நம்ம அவசர அவசரமாக சேர்க்குறங்காட்டி தான் அந்த ருசி கொஞ்சம் கம்மியாயிடுதுங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பருப்புமே கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து பாருங்கள். சீக்கிரமும் வெந்துடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. குட்டியும் இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, இடையில போய் பார்க்குறது சமைக்கிறது இப்படியே மாறி மாறி பண்ணிட்டு பயந்துட்டே பண்ணிட்டு இருந்தேங்க. எனக்கு இன்னும் அந்த நர்வஸ்னஸ் விடவே மாட்டேதுங்க. பாப்பா எந்திரிச்சிருவாளோன்னு சொல்லிட்டே ஒரு பயமாகவே இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லுங்கள். இதை விட ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்தப்பெல்லாம் அவளை நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேங்க. திடீர்னு அழுக ஆரம்பித்தா எனக்கு என்னமோ அப்படி ஒரு பதட்டம் ஆயிரும். அது என்னன்னே எனக்கு தெரியல. அப்புறம் டாக்டர் தான் சொன்னாங்க, நீ தான் சமாளித்து பழகணும் உன் குழந்தைய, வேறு யாரும் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லியே தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனாலும் அவள் எந்திரிச்சிட்டா நம்மளால் வேலை செய்ய முடியாதுன்னு காட்டியா என்னன்னு தெரியலைங்க. அந்த ஒரு பதட்டம் அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு அளவாக கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுட்டேங்க. இங்கே பக்கத்தில் சீரக தண்ணி தான். வெயிலை சமாளிக்கவே முடியலைங்க, அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது. கன்சீவாக இருந்த டைம்லலாம் பார்த்துட்டிங்கன்னா சீரக தண்ணி நிறைய குடிக்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, அந்த யூரின் இன்ஃபெக்ஷனால். ஆனால் இதை குடித்தா அப்படி வாந்தி எடுப்பேங்க. ஆனால் இப்போ என்னடான்னு பார்த்தா எனக்கு சீரக தண்ணி அமிர்தம் மாதிரி இருக்குது. அடிக்கடி அந்த சீரக தண்ணியே தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு மாறுதலுக்காக மிக்சிலேயே ரசம் வச்சு பார்க்கலான்னு பார்த்தேங்க. எனக்கு என்னமோ கையில் கரைச்சி வைக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. மேபி நம்ம கையிலே கரைச்சி வச்சு பழகுனங்காட்டியா எனக்கு என்னன்னு தெரியல. அதனால் என்னமோ கையில் கரைச்சி வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்குது, மிக்சியில் எல்லாம் அடித்ததுக்கப்புறம் நல்லாவே இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. காலையில் மல்லி காஃபி தாங்க, மல்லி சுக்கு காஃபி தான் போட்டிருந்தேன். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. தைராய்டு பிரச்சனை, ப்ரெஷர், வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் இதுவும் கொஞ்சம் குடிச்சுக்குவேன். இடையிலையும் மில்க் தேவைப்பட்டால் பசிக்குதுன்னா அதுவுமே நான் எடுத்துப்பேங்க. ஆனால் இது மட்டும் குடிப்பேன்னு நான் சொல்லலை. காலையிலையும் சாயந்தரமும் ஒவ்வொரு நேரம் இது குடிச்சுப்பேன். கொஞ்சமாக கரும்பு சக்கரை சேர்த்து கலந்து குடிச்சுக்குவேங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுக்கு காஃபி காலையில் குடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் சுக்குமல்லி காஃபிக்கு அரைக்கிறப்ப அந்த ரேஷியோ எல்லாமே நான் காட்டுறேங்க. பச்சை பயிறு கொதிக்க வச்சா போதும், ரெடி ஆயாச்சு. படப்படான்னு வேலையை பார்த்துட்டே இருந்தேங்க. சீக்கிரம் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சுட்டே தான் இருந்தேன். என்னென்னா ஹெல்த்தியாகவும் செய்யணும் நமக்கு, அதே மாதிரி வேலையும் கம்ப்ளீட் பண்ணணும். செய்கிறதுனா எதுவுமே செஞ்சுட்டு போகலாம், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்மளுக்கு ஹெல்த்தியாக செய்யணுன்றக்காக தான் கொஞ்சம் இந்த மெனக்கெட்டு கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிக்கிறேன். அதனாலேயே பார்த்திங்கன்னா சம்டைம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன், எல்லாத்துக்குமே கோவப்படுவேன். அந்த தூக்கம் இல்லாதங்காட்டியெல்லாம் ரொம்ப கோவம் வருங்க. ஏனே தெரியாது. ஃபஸ்ட்டுலாம் நான் அந்த மாதிரி கோவமே படுற ஆள் கிடையாது. ஆனால் இப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப எனக்கு கோவம் வருது, ரொம்ப அழுக வருது. ஏன்னே எனக்கே தெரிய மாட்டேதுங்க. கரெக்டாக பாப்பா 7:15க்கு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவள் தூங்கவே இல்லை. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹாலில் படுக்க வச்சுட்டு வேலையை செஞ்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சோன்னே அவளை வச்சுட்டே இந்த சப்பாத்திலாம் தேய்ச்சி வச்சதெல்லாம் கையில் வச்சுட்டே போட்டேங்க. எப்படியும் ஒரு வழியாக சமாளிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறதெல்லாம் அப்படியே பேலன்ஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, மதியானம் அவளை தூங்க வச்சுட்டு நம்ம போய் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தாங்க ரொம்ப சொதப்பிட்டேன். கொஞ்சம் உளுந்து ஜாஸ்தியாக போட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கம்மியாக போடணும். பாருங்களேன் எப்படி அப்படியே சப்பையாக இருக்குன்னு. இட்லி அரிசிக்கு இதுக்கும் 6க்கு 1 டம்ளர் தாங்க உளுந்து போட்டேன். அப்போவும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் 7க்கு 1 போட்டு பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜெட்டிக் vlogல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.